வேதாகம காலத்தில் யோனாங்கிற ஒரு மனுஷன் இருந்தான். அவன் கர்த்தருடைய சமூகத்தில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தான். கர்த்தர் ஒரு நாள் அவனுக்கு ஒரு வார்த்தையை கொடுத்தாரு. என்னென்னா, நினிவே பட்டணத்தோட மக்களோட அக்கிரமம் சன்னதி எட்டிட்டு நீ போய் அவங்கள எச்சரித்து மனம் திரும்பபடி செய் அப்படின்னாரு. அவன் போனான். ஆனால் தர்ஷீஸுக்கு போனான். நினிவே பட்டணத்துக்கு போகலை. தர்ஷீஸுக்கு போக முடியாத ஒரு படகுல ஏறி கூலி கொடுத்து ஏறி உட்காந்துக்கிட்டான். இவன் ஏறி உட்காந்த உடனே ரொம்ப காற்று வீசு, படகு ரொம்ப கொந்தளிச்சு போகிற மாதிரி ஆயிடுச்சு. கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் போனதுனால எல்லாரும் ரொம்ப பயந்தாங்க. பயந்தோட அவன் கப்பலில் உள்ள பாரத்தெல்லாம் எடுத்து உள்ளே போட்டாங்க. நம்மளுக்கு இந்த பாரம் இருக்கிறனால தான் அப்படி முங்குது அப்படின்ட்டு. அப்படியும் அது அவிழ்ந்து போகிற மாதிரி இருந்துச்சு. கீழே யோனா கவலை இல்லாமல் தூங்கிட்டு தான். அந்த மனுஷன் சந்தேகப்பட்டு அவனை போய் எழுப்புனாங்க. நீ என்ன இப்படி தூங்குத, எந்திரி, நீ யார் அப்படின்னு அவனை விசாரித்தாங்க. அவன் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகி வந்தன்னு கேட்டு இவன் மேலே சந்தேகப்பட்டு சீட்டு போட்டாங்க. யார் பேருக்கு சீட்டு விழுதோ அவனை தூக்கி கடலில் போட்டணுன்னு. இவன் பேருக்கு சீட்டு விழுந்தது யோனா பேருக்கு. கடலில் தூக்கி போட்டாங்க. அவனை கடலில் தூக்கி போட்டோடனே ஒரு பெரிய மீன் இவனை அப்படியே விழுங்கிடுச்சு பாருங்க. விழுங்கின உடனே இவன் மீன் வயிற்றுக்குள்ளே போயிட்டான். 3 நாள் ராவும் பகலும் அந்த மீன் வயிற்றுக்குலேருந்து கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்டான். மன்னிப்பு கேட்டு உருக்கமாக பிரார்த்தனை பண்ணான். கடவுளே, உமது வார்த்தையை நான் மதிக்கல, மன்னிச்சுக்கோங்க அப்படின்னா. 3 நாள் கழித்து மீன் அவனை கடற்கரையில் துப்பி போட்டுருச்சு. துப்புன உடனே கீழே விழுந்தான். மறுபடியும் 2ஆம் தினம் கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாச்சு. இனிமேலாவது நீ நினிவே பட்டணத்துக்கு போ, அங்கே மக்களை எச்சரித்து அந்த பட்டணத்தை அழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி மனம் திரும்பட்டா அப்படின்னு சொன்னார். இவன் போனான். பொய்யை சொன்னான். 40 நாளையில் நினிவே பட்டணம் அழிய போகுது அப்படின்னு இவன் பிரசங்கிச்சான். சொல்லிட்டு ஆனால் அந்த நகரத்துக்கு வெளியில் உட்காந்துட்டான். ஒரு சின்ன குச்சியில் போட்டு உட்காந்துட்டான். கர்த்தர் அவனுக்கு தலைக்கு ஒரு ஆமணக்கஞ்செடியை வளர விட்டார். இவன் பிரசங்கம் சொன்ன நினிவே பட்டணத்து மக்கள்லாம் ரெட்டு உடுத்தி சாப்பிடாமல் கடவுளை நோக்கி விண்ணப்பம் செஞ்சு ஜெயிச்சாங்க. கடவுள் இறங்கி அந்த நினிவே பட்டணத்தை அழிக்கலை. இவனுக்கு கோவம் உண்டாயிட்டு யோனாவுக்கு. நான் அவ்வளோ தரம் சொன்னேன், நீங்கள் அழிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனமழிவாக போயிட்டு கர்த்தர் இந்த ஆமணக்கஞ்செடியை ஒரு புழு அனுப்பி உடனே அந்த வாடகை போக செஞ்சிட்டார். அவன் ரொம்ப வருத்தப்பட்டான். கர்த்தர் அப்போ சொன்னார், இந்த சின்ன ஆமணக்கஞ்செடிக்கு இப்படி வருத்தப்படுதியே, அவ்வளோ மக்களை நான் அழிக்கிறதுக்கு எப்படி சம்மதிக்கும் என் மனசு அப்படின்னாரு. கர்த்தரோட இரக்கத்தை பார்த்தீங்களா எவ்வளோ பெருசுன்னு.